ஹாய் பட்டு சாமி, ஹாய் பட்டு, எப்படி இருக்கீங்கோ? நல்லா இருக்கீங்களா? தாத்தாவுடைய குட்டி ஸ்டோரி, தாத்தாவுடைய குட்டி ஸ்டோரி. ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னா, அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் த கிரேட் இது ரியல் ஸ்டோரி. இது வந்துட்டு ரியலாக நடந்த கதை. இது சரியா? அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லிட்டு கிரேக்க நாடு, கிரீஸ், இங்கே இப்பயும் இருக்குது. கிரேக்க நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது அந்த பக்கத்தில். ஈஜிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீன் அங்கெல்லாம் இருக்குது இல்லையா? அங்கே தான் கிரேக்க நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அங்கே இருந்துட்டு அவர் இந்த உலகத்தை பூரா நான் வெளில போகிறேன், ஐ வாண்ட் டு வின் த ஹோல் வேர்ல்டு அண்டர் மை கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டார். நிறைய படைகளோட. அந்த காலத்தில் வந்துட்டு குதிரைப்படை தான் நிறைய ஜாஸ்தி. குதிரைப்படை, சோல்ஜர்ஸ், அவங்க இவங்க நிறைய எடுத்துக்கிட்டு ஒரு நாடாக ஜெயிச்சுன்னு வந்தார். அப்போ அவர் நாட்டை விட்டு போகும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்னாங்க. வேண்டாம்ப்பா, என்னத்துக்கு இவ்வளோ பெரிய ஆசை உனக்கு, வேண்டாம், விட்டுரு, நல்லா இருக்கிற, நம்ம இங்கேயே ராஜாவாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்போ வந்துட்டு ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அவர்கிட்ட, நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் ஜெயிச்சுட்டு வா, ஆனால் ஒரே ஒரு உதவி பண்ணு, எங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இது, இந்தியாவுக்கு போனேன்னா அங்கே இருந்துட்டு ஒரு துறவி, சன்னியாசி இந்த காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு முடியெல்லாம் அப்படி வளர்த்து ஷேவ் பண்ணாத அப்படி ரொம்ப இதுவாக இருக்காங்களே, அந்த ஒரு சன்னியாசியை நம்ம நாட்டுக்கு கூட்டின்னு வந்துரு, கிரேக்க நாட்டுக்கு கூட்டின்னு வந்துரு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அவ்வளோதானே, இது என்ன பெரிய விஷயம், நான் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலெக்சாண்டர் த கிரேட், அவரை சொல்கிறதே அலெக்சாண்டர் த கிரேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. சரி அப்படின்ட்டார், ரொம்ப பெருசாக சரி அப்படின்ட்டார். அப்புறம் அப்படியே வந்தார். கிரேக்க நாட்டில் இருந்துட்டு யூரோப் கண்ட்ரிக்கு போனார். இப்போ இருக்குது இல்லையா, லண்டன், பாரிஸ், ஜெர்மன், அதெல்லாம் அங்கே போனார். அங்கே வந்துட்டு யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி அங்கே போனார், ஜப்பான், அப்படி உலக நாடு எவ்வளோ நாடு இருக்குதோ இப்போ இருக்கிற துபாய், அது இது எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அப்புறமா அப்படியே இந்தியாவுக்கு வந்தார். அப்போல்லாம் ஏரோப்ளேன் கிடையாது, தர வழியாக தான் நடந்து வரணும். எங்கன்னா கடல் இருந்துச்சுன்னா கப்பலில் போகணும், படகு, இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி கப்பல் கூட கிடையாது. இந்தியாவுக்கு வந்தாருன்னா அவருக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்ன ஞாபகம் வந்துடுச்சு, ஒரு துறவி இட்டுன்னு வர்றது ஞாபகம் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயின்னு இருக்கும்போது ஒரு கிராமம் வந்துச்சு, சின்ன கிராமம், நம்ம கங்கைப்பட்டு மாதிரி, இல்லை உங்கள் கிருஷ்ணகுப்பம் கிராமம் இருக்குது பாரு, அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம் வந்துச்சு. அந்த கிராமம் வந்தோடனே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ துறவியை இட்டுன்னு வர சொன்னாங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னோடனே அங்கே கேட்டால் அங்கே சொன்னாங்க, பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆறில் ஒரு துறவி இருப்பார், மரத்தடியில், ஆலமரத்தடியில் உட்காந்து இருப்பார், அங்கே போய் பாருங்க அப்படின்னாங்க. உடனே சோல்ஜர்ஸ் எல்லாம் போனோடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஊர் மக்கள்கிட்ட அலெக்சாண்டர் சொல்லி அனுப்பிச்சார், போய் அவர் என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேவலமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, ஏன் அப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டால், முற்றும் துறந்த துறவிகள் அவங்க வந்துட்டு நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் அவங்கள போய் பார்க்கணும். ஏன்னா அவங்க முற்றும் துறந்துட்டாங்க, இந்த உலகம் வேணாம், இந்த வீடு வேணாம், பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கடவுளை நோக்கி பயணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முற்றும் துறந்துட்டாங்க. அவங்க நம்மளை நம்ம எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்ம தான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் அவங்க சொன்னதை கேட்கல. திரும்ப 2 சோல்ஜர் கூட எல்லாத்தையும் எடுத்து அப்படியே போனார். போய் நின்னா முனிவர் அங்கே யோகா பண்ணிங்கிறாரு, தியானத்தில் இருக்காரு.
அலெக்சாண்டர் போய் நின்னார் அங்கே. போய் நின்ன உடனே அவர் எழுந்திரிச்சு வணக்கம் போடுவார், குட் மார்னிங் சொல்லுவார் அப்படின்னு நினச்சார். அந்த முனிவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. முனிவர் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவர் மாட்டுக்கு தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ண உடனே அலெக்சாண்டர் பொறுத்து பார்த்துட்டு ஒரு கோவம் வந்துச்சு. ஏ சன்னியாசி, மகா அலெக்சாண்டர் வந்திருக்கிற, கண்ணை திறந்து என்ன பார்க்காது, என்ன பெரிய தியானம் பண்ணிங்கிற, என் வாளை எடுத்து வெட்டிடுறேன் பாரு அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்புறமா மெதுவாக அந்த சன்னியாசி கண்ணை திறந்து, மகாஜனங்க யாரும் வந்துட்டு அவங்களையே நாங்கள் மகாஜனங்கன்னு சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க தான் அவங்கள மகாஜனன் சொல்லுவாங்க. அதனால நீ வந்துட்டு மகாஜனன் சொன்னதே ஃபர்ஸ்ட் தப்பு, நீ வந்துட்டு அவ்வளோ ஒரு சிம்பிள் மேன், நீ ஒன்றுமே கிடையாது, எனக்கு வந்துட்டு நீ ஒன்றுமே கிடையாது. நீ சொல்லிக்கிற மகாராஜா அலெக்சாண்டர் த கிரேட் நீ சொல்லிக்கிற, எனக்கு யூ ஆர் நத்திங் அப்படின்னு அவரும் சொல்லிடுறார். அப்புறமா அலெக்சாண்டர் கோவம் வந்துடுது. கத்தி எடுத்து வெட்டுறேன் பாரு, யூ டூ வாட் எவர், இப்போ உன்னால் முடிஞ்சா நீ செஞ்சுக்கோ, அப்படின்ட்டு அவர் திரும்ப தியானத்துக்கு போயிட்டார். திரும்ப அவருடைய அந்த இதில் தியானத்துக்கு போயிட்டார். நான் தியானம் பண்ணேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்க அப்படின்ட்டார். அலெக்சாண்டருக்கு அப்படியே சப்புன்னு ஆகிப்போச்சு. என்னடா அது, இந்த மனுஷன் இவ்வளோ சோல்ஜர் வச்சுன்னுக்கிறோம், இவ்வளோ பெரிய கத்தி வச்சுன்னு இருக்கிறோம், குதிரை இருக்குது, இதை பார்த்து எதுவுமே பயப்பட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் இருந்துட்டு அந்த ஆணவம், அதாவது கர்வம், இங்கிலீஷில் என்ன சொல்கிறதுன்னு ஆச்சுனாக்கா, இங்கிலீஷில் டக்குன்னு வரமாட்டேங்குது, ஹை ஹேண்டட்னஸ், எல்லாம் எனக்கு தான் தெரியும், ஐ நோ எவ்ரி திங், ஐ ஆம் த பிக் பாஸ், ஐ நோ எவ்ரி திங், எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்துட்டு தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆணவம், தமிழில் வந்துட்டு ஆணவம், இங்கிலீஷில் வந்துட்டு டக்குன்னு வரமாட்டேங்குது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ப்ரௌடு, PROUD, ப்ரௌட், ஐ ஆம் த பெஸ்ட் பர்சன், ஐ ஆம் த பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்ற அந்த ப்ரௌட்னஸ் இருக்கக்கூடாது. எல்லாம் கடவுள் கொடுத்தது. போன வருஷம் இங்கே இருந்தீங்க, இந்த வருஷம் அமெரிக்காவில் இருக்கீங்க, ஆரோக்கிய மாதா கொடுத்தது இது. அதனால் அன்பாக இருங்க, நல்ல பிள்ளையா இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க, தவறாமல் ஆயா தாத்தாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. நீங்கள் பேசலனாலும் பரவாயில்ல, ஒரு ஹாய் சொல்லிட்டீங்கன்னா போதும், அது போதும் ஆயா தாத்தா. சரியாடா? சரியாப்பட்டு இன்னைக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு, என் ஜாமி நீங்கள் தான், என் ஜாமி, என் உசுறு நீங்கள் தான், ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் இன்னைக்கு. சரியாடா பட்டுமா? பட்டுசாமி, பாபாய் பாபாய்டா.